விஜய் சிஎம் நாற்காலியில் உட்கார்ந்த பிறகு தமிழ்நாட்டில் ஒரு பாதி பேர் அந்த நாற்காலி எந்த கடையில் கிடைக்கும், விலை கம்மியாக கிடைச்சதுன்னா ஆளுக்கு ஒன்று வாங்கி வீட்டில் போட்டுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு பரபரப்பாயிட்டாங்க. முக்கியமாக சினிமாக்காரர்கள் எல்லாருக்குமே விஜய் மாதிரி அரசியலுக்கு வந்துட்டோம்னா நாமளும் சீக்கிரம் சிஎம் ஆயிடலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வந்திருக்கு போல இருக்கு. ஸோ அதன் விளைவை நாம் கடந்த சில நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக ரஜினியினுடைய மனைவி லதா அவர்கள் அவங்க ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. அண்ணாமலை ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. இன்னும் யாரெல்லாம் இயக்கம் ஆரம்பிக்கிறான்னு உள்ளே வரப்போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. இந்த இயக்கம் பின்னாளில் கட்சியாக மாறுங்கிறதெல்லாம் நாம் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் கடந்த ஒரு 10 நாளாக லாரன்ஸ் ஒரு விடுகதையை போட்டுக்கிட்டே இருக்கார். ஒருவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்னா தெள்ளந்தெளிவாக நான் அரசியலுக்கு வர்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். அல்லது வரலை அப்படின்னா என்னுடைய கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு நான் முன்னாடியே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், நான் அரசியலுக்கு வரமாட்டேன், நான் அரசியலுக்கு வருவேங்கிற நம்பிக்கையிலலாம் நீங்கள் இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். லாரன்ஸுக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்களா இல்லையாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் மனதில் தனக்கு பின்னால் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறதா ஒரு எண்ணம் இருக்குது. அதனால தான் ஒரு சினிமாவை ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. சினிமாவில் தான் முதல்ல ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு சின்னதாக ஒரு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் டீசர்னு பேர். அப்புறம் அந்த டீசருக்கு பிறகு ட்ரைலர் வரும், அப்புறம் அந்த ட்ரைலருக்கு பிறகு ஒரு ஆடியோ லான்ச் நடக்கும், அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி அரசியலை நினச்சிட்டாரு போல் இருக்கு. முதல்ல அவர் என்ன சொன்னார்னா, நான் அரசியலுக்கு வர்றதா வேணாமாங்கிறத குறித்து 11ஆம் தேதி உங்களுக்கு ஒரு தகவலை சொல்கிறேன் அப்படின்னாரு. வர்றேன் வரல, திருச்சி கிழக்கில் நிற்கிறேன் இல்லை, அவ்வளோதானே, ரெண்டே கேள்வி தானே. நீங்கள் வர்றேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வர்றதா பல பேர் எழுத போகிறாங்க, பேச போகிறாங்க, உங்களுடைய ரசிகர்கள் உங்கள் வீட்டை தேடி நிற்க போகிறாங்க. வரலைன்னு சொல்லிவிட்டு அவன் வேலையை அவன் பார்க்க போகிறான். நீங்கள் அதை ஒரு மர்ம நாவல் மாதிரி இழுத்துட்டே இருக்கீங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருந்துச்சு. இப்போ 11ஆம் தேதி சொல்லிடுறேன்னு சொன்னார் இல்லையா, பார்த்திங்கன்னா இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் மறைஞ்சிட்டார். சரி ரைட்டு, அன்னைக்கு நம்ம சொன்னோம்னா அது சரியாக இருக்காது அப்படின்ட்டு அவரும் கண்ணியத்தோடு அதை மறுநாள் தள்ளி போட்டார். இப்போ 17 நிமிட காணொலியாக வெளியிட்டிருக்கிறாரு. இதற்கப்புறம் தமிழகம் முழுக்க அது ஒரு பெரிய புரட்சியாக வெடிக்கும்லாம் அவர் நினச்சிருப்பார் போல இருக்கு. ஆனால் பல பேர் அதை அப்படியே கண்டும் காணாமலும் போயிட்டாங்க. ஆக்சுவலாக விஜய் போன்ற ஒரு நடிகர் அரசியலுக்கு வருவதற்கும் லாரன்ஸ் போன்றவர்கள் வருவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ விஜயை பார்த்து நாமும் வந்தோம்னா நமக்கு லட்சக்கணக்கானவர்கள் ரோட்டில் நிற்பாங்கன்னு ஒரு தவறாக நினச்சிருக்கிறாரு. ஸோ அதனுடைய விளைவு தான் ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. முதல்ல இந்த ஹீரோ இன்ட்ரோ சீன் வரும், அதில் முதல்ல இந்த ஷூவை மட்டும் காமிப்பாங்க, அப்புறம் மெல்ல அது முழங்காலுக்கு ஏறி அப்படியே மெதுவாக முழு உருவத்தையும் காட்டும்போது கையில் ஒரு 15 கத்தி வச்சுட்டு நிற்பார், ஒரு 50 பேர் பறந்து போய் விழுவான். ஸோ இந்த மாதிரி அவர் அரசியலை நினச்சிட்டு இருக்காரு போட்டிருக்கு. அப்படியே மெல்ல ஒரு டேட் அறிவிப்போம், அப்புறம் அந்த டேட்டில் ஒன்று சொல்லுவோம், அப்புறம் அதுலேருந்து இன்னொரு 10 நாள் கழித்து இன்னொன்று சொல்லுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு போட்டிருக்கு. அவ்வளோ பெரிய சீன்லாம் வேண்டாம், வரீங்கன்னா வர்றேன்னு சொல்லுங்கள், வரலன்னா வரலன்னு சொல்லுங்கள், அவ்வளோதான். இதை விட்டுட்டு தினந்தோறும் அந்த காக்காய்க்கு இற போடுற மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இத்தனைக்கும் அவர் ரொம்ப நல்லவர். நான் தொடர்ந்து இங்கே அந்த கருத்தை வலியுறுத்திகிட்டே இருக்கேன். அவரை மாதிரி ஒரு ஈகை குணமுடையவர் பார்க்கவே முடியாது. அவரால் பயன்பெற்றவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவரை போன்றவர்கள் அரசியலுக்கு வருவது உள்ளபடியே ஏதோ ஒரு குறிப்பிட்ட செக்டாருக்கு பயன்படும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அதெல்லாம் வேறு. அப்படி ஒரு நற்பண்பு உள்ள நீங்கள் ஏன் உங்களுடைய செயல்களால் உங்களை கெடுத்துக்கிறீங்க? இப்போ இது ஒரு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகுது இல்லை. இப்போ நேற்று போட்ட இந்த 17 நிமிட வீடியோவில் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவை அவ்வளவு பயங்கரமாக அவர் சொல்கிறாரு. நான் எல்லாத்தையும் போய் எங்கள் அம்மாட்ட சொல்லுவோங்கிற அளவுக்கு அது இருக்குது. நான் ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்கும் போது எங்கள் அம்மாட்ட போய் இந்த மாதிரி ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். என்ன அவர்கிட்ட கூட்டு போடா, நான் அதெல்லாம் வேணான்னு சொல்லிடுறேன், என்ன அரசியலுங்கிறது ஒரு சாக்கடை அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அன்றைக்கி நான் அவருடைய கட்சியில் இணைவது குறித்தெல்லாம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலையாக போச்சு. அதுக்கப்புறம் விஜய் சார் ஆரம்பிக்கும் போது போய் சொன்னோம் எங்கள் அம்மாட்ட, எங்கள் அம்மா அதே கருத்தை தான் சொன்னாங்க. அப்புறம் விஜய் சார் ஜெயிச்சு அவர் இன்றைக்கி ஒரு முதலமைச்சர் ஆகிட்ட பிறகு எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன், எங்கள் அம்மா சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு.
இவரோட அவங்க அம்மா பயங்கர அரசியல் அறிவாளியாக இருப்பாங்க போல இருக்குது. பேசாமல் இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு பதிலாக அவங்க அம்மாவை கொண்டு வந்துடலாம். ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது. அரசியலுங்கிறது ஒரு சாக்கடை, தம்பி நீ அங்கே போகாத அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க ரொம்ப விவரமாக இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட அம்மா வந்து இப்போ அவர் அனுமதிச்சிட்டாங்களாம் அரசியலுக்கு போகிறதுக்கு. ஏன்னா விஜய் வந்து அரசியல் இருந்து ஜெயிச்சிட்டார்ல, அப்போ நீ போகலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டாரு. அவங்க அம்மா சொன்னதுனால இவர் வர்றாரு அரசியலுக்கு, இல்லைன்னா அதுவும் இவர் வந்திருக்க மாட்டார். நான் என்ன சொல்கிறேன், எல்லாத்துக்குமா நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. முதல் படம் நடிச்சிங்க, சரி ரைட்டு, உங்கள் லட்சியம், ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஆர்பி சௌத்ரி சார் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு, நீங்கள் வந்து ஹீரோவாக வந்துட்டீங்க. அதற்கப்புறம் மெல்ல மெல்ல வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய ஹீரோவாகவே நீங்கள் மாறினீங்க. தமிழ் சினிமாவில் எல்லாரும் லட்சங்களில் சம்பளம் வாங்கிட்டு வந்து நீங்கள் கோடியில் சம்பளம் வாங்குகிற அளவுக்கு உயர்ந்தீங்க. உங்களுடைய காஞ்சனா, முனி சீரீஸ் எல்லாம் உங்களை அவ்வளோ பெரிய உயரத்தில் கொண்டு போய் வச்சுது. அதிலெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, ரொம்ப மிக சரியான வளர்ச்சி சினிமாவில். ஆனால் உங்களுக்கு அரசியலுக்கு வரணுங்கிற எண்ணம் வரும் பொழுது நீங்கள் வந்து இதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் பாட்டி சொன்னாங்க, எங்கள் பெரியப்பா சொன்னாங்கன்னு. விஜய் எங்கேயாவது சொல்லிகிட்டு இருக்காரா? இத்தனைக்கும் விஜயை உருவாக்குனது அவங்க அப்பா, அந்த நாற்காலி கனவை அவருக்குள் விதைத்தது அவங்க அப்பா. எங்கேயாவது விஜய் சொல்லியிருக்கிறாரா? எல்லாத்துக்கும் எங்கள் அப்பா தாங்க காரணம், எங்கள் அப்பா தான் என் பேக் போன், எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்து நான் பக்கத்தில் உட்கார வச்சுப்பேன், எங்கள் அப்பா வந்து காலையில் எழுந்திரிச்சு அப்படி ஒரு கீ கொடுத்தா தான் நான் செக்ரட்டரியேட்டுக்கே வருவேன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? நம்முடைய பணி அரசியல் பணி. வந்தாச்சு, காலையில் 10 மணிக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸர் மாதிரி செக்ரட்டரியேட் வர்றாரு, சாயங்காலம் 6 மணிக்கு இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. ரொம்ப ஒரு சரியான வேலை செய்கிறாருங்கிற அளவுக்கு செக்ரட்டரியேட்லேயே பல பேர் சொல்கிறாங்க. ரொம்ப சின்சியராக இருக்கார், அதிகாரிகளை கூப்பிட்றாரு, கலெக்டர்களை கூப்பிட்றாரு, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் அம்மா அம்மா அம்மான்னா நாளைக்கு ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிட்டா உங்கள் அம்மாவை கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுப்பீங்களா? அம்மா சொல்கிறது தான் நீங்கள் கேட்பீங்களா? அதாவது தாய் சென்டிமெண்ட்டு சினிமாவில் இருக்கலாம், அரசியலில் இருக்கக்கூடாது. தாய் குலம்னு எம்ஜிஆர் ஏமாத்தின காலம் வந்து ஒரு காலம். அந்த வயதான மூதாட்டிகளை கட்டி பிடித்து அவர் வந்து அன்பு செலுத்தினதெல்லாம் அன்றைக்கி வந்து ரொம்ப பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. இன்றைக்கி நீங்கள் பண்ணிங்கன்னா சிரிச்சிருவாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வந்து ஒரு அம்மா பிள்ளையாக இருந்து அரசியலுக்கு வருவதுங்கிறது அவ்வளோ ஏற்புடையதாக இல்லை. உங்களுடைய அரசியல் அறிவு எவ்வளவு இருக்குது, அதை வந்து இந்த மக்கள் மத்தியில் நீங்கள் எப்படி முன்வைக்கிறீங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று, எனக்கு இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் இருக்குப்பா, நான் அரசியலுக்கு வந்தேன்னா இவ்வளவு நல்லது செய்வேன், விஜய் சார் இவ்வளவு நல்லது செஞ்சிட்ருக்காரு, அவரோடு நான் இணைந்தேன்னா அது இன்னும் எனக்கு பலமாக இருக்கும், அவருக்கும் நான் ஒரு உதவியாக இருப்பேன் அப்படின்லாம் வெளிப்படையாக சொல்லிட்டு வாங்கலை. இந்த நிமிஷம் வரைக்கும் புதிர் போடுறீங்க. நான் அவர்கிட்ட சேருவேனா, இவர்கிட்ட சேருவேனா எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள். மக்கள் என்னத்துக்கு சொல்லணும் உங்கள்கிட்ட? மக்கள்கிட்ட கேட்டுட்டு விஜய் வந்தார், மக்கள்கிட்ட கேட்டுக்கிட்டா உதயநிதி ஸ்டாலின் வந்தார், மக்கள்கிட்ட கேட்டுக்கிட்டா ஒவ்வொருத்தரும் இங்கே வர்றாங்க. வந்த பிறகு மக்கள் அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து அவர் ஆதரிக்கிறாங்க, இல்லைன்னா கீழே இறக்கி விட்றாங்க, அவ்வளோதானே. அப்போ நீங்கள் வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் போடுங்கன்னா சோசியல் மீடியாவில் நாம் தமிழர் சீமானை கூட தான் நீங்கள் தான் இந்த முறை முதலமைச்சர் ஆவீங்கன்னு கமெண்ட்டில் 1,00,000 பேர் போட்டான். எல்லாம் எங்கெங்கேயோ வெளிநாட்டில் இருப்பவர்கள் போட்டது. அப்போ கமெண்ட்டில் போடுறவங்க எல்லாமே அரசியல் அறிவோடு போடுறாங்களா, அல்லது இங்கே வாழ்ந்துக்கிட்டு இங்கே இருக்கிற சாக்கடைகளை தாண்டிட்டு இங்கே இருக்கிற பள்ளங்களில் விழுந்துட்டு எந்திரிச்சு போகிறவங்க கருத்து போடுறானா? எங்கேயோ சுவிட்சர்லாந்தில், நெதர்லாந்தில், பாக்தாத்தில், பேங்காக்கில் அங்கேருந்து போடுற கமெண்ட்டெல்லாம் எப்படி பொருந்தும்? முதல்ல நம்முடைய வாழ்வியல்னு ஒன்று இருக்குது, நம்முடைய ஊரில் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று, சினிமா ரசிகர்கள் உங்களுடைய காஞ்சனாவை பார்த்துட்டு சார் சூப்பராக இருக்குது சார், இதே மாதிரி இன்னொரு 10 படம் நடிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மக்கள் கருத்தை கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. மக்கள் சேவை செய்கிறதுக்கு வரீங்க, ஏற்கனவே செஞ்சிகிட்டு இருந்த ஆள் தான் நீங்கள். அவ்வளவு பிரமாதமாக செஞ்சுருக்கீங்க, எத்தனையோ ஹார்ட் ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எவ்வளவோ அனாதை குழந்தைகளை படிக்க வச்சு இன்றைக்கி ஆளாக்கி இருக்கிறீங்க. உங்களை போன்ற நல்லவர் கிடையவே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் எதுக்கு இந்த பம்மாத்துன்னு கேட்குறேன். வந்துருங்க, கட் அண்ட் ரைட்டாக சொல்லுங்கள், எப்பா நான் விஜய் கட்சியில் சேர போகிறேன்ப்பா, உங்களுடைய கருத்து என்னன்னு கேளுங்க. அதில் கூட ஒரு நியாயம் இருக்குது. நான் அரசியலுக்கு வர்றதா முடிவு பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணலான்னு கருத்து சொல்லுங்கள், நான் எந்த கட்சியில் போகலான்னு கருத்து சொல்லுங்கன்னா, மன்சூர் அலிகான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார், போய் சேருங்களேன். நிறைய பேர் கருத்து போடுறேன். இப்போ நானே ஒரு 1000 பேர்கிட்ட சொல்லி எங்கள் லாரன்ஸ் வீடியோ கீழே போய் மன்சூர் அலிகான் கட்சியில் சேர சொல்லி போடுங்க கருத்துன்னா, என் பேச்சை கேட்குறதுக்கு ஒரு 500 பேர் இருக்க மாட்டாங்களா?
ஒரு 500 பேர் கருத்து போடுறாங்கன்னு வைங்க, நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு மன்சூர் அலிகான் கட்சியில் போய் சேர்ந்துருவீங்களா? அப்போ உங்களுக்குன்னு ஒரு விஷன் இருக்குல்ல, எந்த கட்சியில் போனால் நம்ம ஜெயிக்க முடியும், எந்த கட்சியில் போனால் அது நமக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. அது தெரிஞ்சு தானே முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க. ஏற்கனவே செய்யப்பட்ட முடிவை நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க. அதுக்கு எதுக்கு கமெண்ட்டில் வந்து கருத்து சொல்லுங்கங்கிறது? இந்த ஆரம்பமே போலித்தனமாக இருக்குது. அதுதான் வேண்டாங்கிறேன்னா. உங்களை உண்மையான நபராக நாங்கள்லாம் நம்புகிறோம். லாரன்ஸ் வந்து ரொம்ப உண்மையானவர், பரிசுத்தமானவர், நல்லவர், ஏழைகளை கண்டால் மனம் இலகுவர், இவ்வளவு நான் நினைக்கிறேன். அப்போ ஏன் இந்த பம்மாத்து உங்களுக்கு? அது தேவையே இல்லை. தயவுசெய்து இதெல்லாம் விட்டு தொலைச்சிட்டு இன்றைக்கே அறிவிங்க, நான் தாவேக்காவில் சேர்றேன்ப்பா, திருச்சி கிழக்கில் நிற்பது கூட எனக்கு ஆசை இருக்குது, விஜய் அனுமதிச்சா நான் நிற்கிறேன்னு சொல்லி தொலைச்சிட்டு போங்களேன். அல்லது அண்ணாமலை கட்சியில் சேர போகிறேன், அண்ணாமலை வந்து ஒரு சிறந்த தலைவராக வருவார்னு நான் நம்புகிறேன், அண்ணாமலைக்கு இவ்வளவு நல்ல நல்ல குவாலிட்டிஸ்லாம் இருக்குது, நான் அவரோட சேர்ந்தால் அவர் கட்சியை என்னால் பலப்படுத்த முடியும், எனக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்குது, சொல்லி தொலைச்சிட்டு போங்களேன். இல்லைன்னா எங்கள் தலைவரே ரஜினி சாரே வந்து கட்சி ஆரம்பிக்கல, எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரஜினி சார் என்றைக்கு ஆரம்பிக்கிறாரோ நான் அன்னைக்கு அவரோட போய் சேர்றேன், அல்லது லதாம்மா ஆரம்பித்த இயக்கத்தில் போய் நான் என்னை ஒப்படைச்சிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுங்கள். இது எதுவுமே சொல்லாமல் மூடி மறைச்சிக்கிட்டு இன்னும் உங்கள்கிட்ட கருத்து கேட்பேன், அதன்படி முடிவெடுப்பேன். ப்ளீஸ் இந்த பஞ்சாயத்தெல்லாம் தயவுசெய்து வேணாம், உடனடியாக சொல்லுங்கள். இப்போ நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இந்த வாரத்துலேயே ஏதோ ஒன்று போட போகிறாரு. அதுலேயாவது தெளிவாக கட் அண்ட் ரைட்டாக பேசுங்க ப்ளீஸ்.